வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவுல நம்ம அனைவரும் சிறு வயது முதலே கேட்டு வளர்ந்த அந்த பெயரை பற்றி பேசப் போறோம். அவர்தான் அனுமன். ஆனா யாரு இந்த அனுமன்? அவர் சும்மா குரங்கு முகத்தோட ஒரு புராண கதாபாத்திரமா? இல்லையா? அவருடைய வாழ்விலே மறைந்திருக்கும் ஒரு மர்ம சக்தியா? இதை நம்ம இன்று தெரிஞ்சுக்கலாம். அனுமனின் தாய் அஞ்சனாதேவி, தந்தை கேசரி. ஆனாலும் உண்மையில் அனுமன் ஒரு சாதாரண மனிதன் இல்லை. வாயுதேவன் அவருடைய தந்தையாக கருதப்படுகிறார். அதனால் தான் அனுமனுக்கு வாயுபுத்திரன் என்று பெயர். சிறு வயதிலிருந்தே அவர் அபாரமான சக்தி கொண்டவர். ஒரு சமயம் சூரியனை பழம்னு நினைச்சு பறந்து போய் சாப்பிட முயன்றார். அப்போது தேவதைகள் கூட அச்சமடைந்தனர். அந்த சம்பவமே அனுமனின் இயற்கையான வலிமையையும் தெய்வீகத்தையும் காட்டுகிறது. அனுமனின் வாழ்க்கையிலே பெரிய பங்குன்னா ராமாயணம் தான். சீதையை தேடிச் செல்ல அனுமன் தான் லங்காவை தாண்டி பறந்து சென்றான். ஒருவனாகவே அங்கே எதிரிகளை எதிர்கொண்டு இராவணனின் அரண்மனையிலே நுழைந்து சீதை அம்மாவுக்கு ராமபிரானின் நம்பிக்கையை தெரியப்படுத்தினார். அதுக்கு பிறகு லங்காவையே தீயில் மூழ்கடித்தார். இது அவருடைய வீரத்தையும் தைரியத்தையும் உலகிற்கு நிரூபித்த சம்பவம். ஆனா இன்னொரு முக்கிய விஷயம் என்ன தெரியுமா? அவருக்கு தனிப்பட்ட ஆசைகள், அதிகாரங்கள், பெருமைகள் எதுவுமே இல்லை. அவருடைய ஒரே நோக்கம் ராமபிரானின் சேவையே. அதனால்தான் அனுமனை சிறந்த பக்தன் என்கிறார்கள். பலர் நினைப்பாங்க அனுமன் வலிமையாலே பெரியவன். ஆனா உண்மையில் அவர் வலிமையின் ரகசியம் வேறுதான். அது ராமனுக்கான அன்பும் பக்தியும். அவர் எந்த வேலையையும் நினைச்சா உடனே முடியும்னு சொல்வாங்க. அதுக்கு காரணம் அவருடைய மனதில் சந்தேகமே இல்லாம இருந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கைதான் அவரை சூரியனையும் தொட்ட வீரனாக்கியது. அதனால்தான் இன்றும் நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கையையும் தைரியத்தையும் அளிக்கும் சக்தியாக அனுமனை வணங்குகிறோம். அனுமன் ஒரு புராண கதாபாத்திரமா மட்டுமில்ல, இன்றைய வாழ்க்கையிலும் அவர் ஒரு சின்னம். தைரியம் வேண்டுமா? அனுமனை நினைச்சு பாருங்கள். பயம் போகணுமா? அனுமனை பிரார்த்தியுங்கள். அறிவு, ஆரோக்கியம், உற்சாகம் எல்லாத்துக்கும் ஆதாரமாக அனுமன் நிற்கிறார். அதனாலதான் ஹனுமான் சாலிசா, ஹனுமான் ஜெயந்தி எல்லாம் இன்றும் கோடிக்கணக்கான மக்களால் கொண்டாடப்படுகிறது. இதுவே அனுமனின் வரலாறும் அவரின் மர்மங்களும். அவர் ஒரு குரங்கு முகமுள்ள வீரர் மட்டுமல்ல, அவர் பக்தியின் சக்தி எவ்வளவு பெரியது என்பதை உலகத்துக்கு காட்டியவர். நீங்கள் அனுமனை வணங்குறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச அனுமனின் கதை எது? கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.